வந்து விரால் மீன் வந்து எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து தடவணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா தடவணும். ஓகேங்களா? பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்லைஸாக. ஸோ விரால் மீன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா அந்த மீன் மேலே தடவி நல்லா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சு அப்புறம் பொரிக்கும். பாருங்க, நாங்கள் வந்து ஏரியில் பிடிச்ச விரால் மீனை வாங்கிட்டு வந்து அந்த மீன் ஆஞ்சி ரொம்ப போராடி ஒரு வழியாக அருவாமனையில் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சட்டியில் குழம்பாகவும் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் அது மாதிரி வறுவல் வந்து செய்ய போகிறோம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மண்டை வச்சே செய்யலாம். அதனால் மீன் மண்டைகள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சமைக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற துண்டுகள் இருக்கு இல்லையா, மீன் விரால் மீன் துண்டுகள், அதில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு அந்த எல்லா மீன்லையும் நல்லா படுற மாதிரி அந்த ஒரு மசாலா மாதிரி ஃபுல்லாக தடவி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே நல்லாயிருக்கும். சில பேர் லெமன்லாம் புழிகிறாங்க, அது வந்து புழிஞ்சா ரொம்ப புளிப்பாயிடும். அந்த புளிப்பு சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் புளிய தேவையில்லை. ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறோன்றதை தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அதிகமான காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஸோ உப்பு கூட வந்து அதிகமாக உப்பு ஏறிடுச்சுனாலும் சாப்பிட பிடிக்காதனால நீங்கள் இது மாதிரி வந்து இந்த மீனில் வந்து ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி தடவுறீங்க இல்லையா, மிளகாத்தூள் உப்புலாம் அதெல்லாம் அளவாக பார்த்து போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இப்போ தடவியாச்சு. ஸோ இதில் நிறைய வந்து சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தடவுறாங்க. சில பேர் தயிர் சேர்த்துக்கிறாங்க, சில பேர் லெமன் சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு மசாலாவை ரெடி பண்ணி அதை வந்து எல்லா மீன் துண்டுகள்லையும் நல்லா தடவி இப்போ காய வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட தாராளமாக காயலாம். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கடாயில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்து வறுவல் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப செமையாக இருக்கும். வஞ்சர மீன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் டேஸ்ட் கிடைக்கும் இந்த ஏரியில் பிடிச்ச விரால் மீன். ஓகேங்களா? இது வந்து எப்படி நாங்கள் வந்து பொரிக்கிறோன்றதை நான் வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறணும். ஸோ எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில பேர் கேட்குறீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம்ன்றது வந்து கண்டிப்பாக அப்படி பண்ணணுமான்ட்டு. உங்கள் இஷ்டம் தான். தேவைப்பட்ட ஒரு 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம். இருந்தாலும் நல்லா ஊற போட்டிங்கன்னா நல்லா ஒரு சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து இது மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுருவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான போது பொரிச்சு ஆமாம் தேவையான போதே நம்ம வந்து பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி வந்து மீன் வறுவல் வந்து பொரிக்க போகிறோன்றது தனி வீடியோவில் போடுவேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் வேற ஒரு வீடியோவில் நான் வந்து செப்பரேட் வீடியோவை காமிக்கிறேன். மீன் வறுவல் எப்படி பொரிக்க போகிறோம், மீன் குழம்பு எப்படி சமைக்க போகிறேன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் ஃபர்தர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.